வணக்கம் சொந்தங்களே, ஒரு புதிய முயற்சியா நாங்க அரைச்ச மிளகாத்தூள் விற்பனை பண்றோம். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். வாட்ஸ்அப் நம்பர் 9445720165. வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் டு குமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜாங்கிரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2 அழகு உளுத்தம்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த ஜாங்கிரியை உளுத்தம்பருப்பில் தான் செய்யணும். இந்த உளுத்தம்பருப்பில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு. இந்த உளுத்தம்பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்சியில் போட்டு ஜாங்கிரிக்கு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். ஜாங்கிரிக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 டம்ளர் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சக்கரை பாகு நல்லா கொதிச்சு வரணும். சக்கரை பாகு நல்லா கிண்டினே இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சக்கரை பாகு ரெடி ஆயிடும். சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாத்திரத்தில் மாத்திக்கலாம். இந்த ஜாங்கிரி பவுடர்ல தண்ணி போட்டு கலந்து வச்சிருக்கேன். இப்போ 2 சொட்டு சேர்த்துக்கலாம். ஜாங்கிரி பவுடர் போட்டு நல்லா கலரி விடுங்க. இதில் நம்ம கொஞ்சம் ரோஸ் வாட்டரையும் சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் போட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்கு. அரைச்சி வச்ச உளுத்த மாவில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஜாங்கிரி மொரமொரப்பாக இருக்கிறதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா கலருங்க. தண்ணியில கலந்து வச்ச ஜாங்கிரி பவுடரை இப்போ உளுத்த மாவுல சேர்த்துக்கலாம். ஜாங்கிரி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. கலருக்காக ஜாங்கிரி பவுடர் சேர்க்கிறோம். ஜாங்கிரி பவுடர் சேர்த்த உடனே கலர் எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா? ஜாங்கிரி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்புல கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னால மாவை ரெடி பண்ணிக்கணும். வீட்டில் இருக்க பால் கவர் எடுத்துட்டு பால் கவரை சுத்தமாக கழுவிடுங்க. கழுவுனதுக்கு அப்புறமா ஜாங்கிரி மாவை சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சு விடுங்க.
இந்த ஜாங்கிரி மாவு வந்து பெருசாகவும் போடலாம், சின்னதாகவும் போடலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். உங்கள் தேவைக்காக நீங்கள் சின்ன சின்னதாக கூட போடலாம். ஜாங்கிரி நல்லா கொச்சோன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விடுங்க. இப்போ எண்ணெயில் வதங்கின ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. அது தனியாக பிளேட்டில் வச்சுக்கலாம். நாங்கள் வீட்டுக்காக செய்கிறோம். சைஸை பற்றி பிரச்சனை இல்லை. பெருசாக வந்தாலும் பரவாயில்ல, சின்னதாக வந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் பிழிஞ்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்ன சின்னதாக போடுங்க. இப்போ கொஞ்ச நேரம் எண்ணெயில் கொதிக்கிட்டோம். ஜாங்கிரி நல்லா கொச்சோன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விடுங்க. எண்ணெயில் வந்து ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் பிழிஞ்சிக்கலாம். ஜாங்கிரி நல்லா கொச்சோன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விடுங்க. ஜாங்கிரி மாவு வந்து ரொம்ப நேரமும் எண்ணெயில் கொதிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்ன சின்னதாக போடுங்க. இப்போ எண்ணெயில் வதங்கின ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. அது தனியாக பிளேட்டில் வச்சுக்கலாம். ஜாங்கிரி எண்ணெயில் சுட்டு முடிச்சாச்சு. இப்போ சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வதங்கின ஜாங்கிரி எடுத்து ஒவ்வொன்றா சக்கரை பாகில் சேர்த்துருங்க. ஜாங்கிரி வந்து சக்கரை பாகில் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். சூப்பரான சுவையான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஜாங்கிரியில் வந்து நம்ம கலந்துருக்கிறது உளுத்தமாவு. உளுத்தம்பருப்பு வந்து உடலுக்கு வந்து ஆரோக்கியம். அதனால் வடை மாதிரியே ஜாங்கிரியும் சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் பாதாம் முந்திரியை நல்லா தூள் பண்ணி மேலே தூவிக்கலாம்.
ஜாங்கிரி நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு ஜாங்கிரி. வாயில போட்டா கரையறதே தெரியாது. வணக்கம் சொந்தங்களே, ஒரு புதிய முயற்சியா நாங்க அரைச்ச மிளகாத்தூள் விற்பனை பண்றோம். இந்த மிளகாத்தூள்ல மிளகா, தனியா, மிளகு, சீரகம் எல்லாம் வெயில்ல காய வச்சு அரைச்சி வச்சிருக்கோம். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். வாட்ஸ்அப் நம்பர் 9445720165.